எபேசியர் 5ஆம் அதிகாரம், எபேசியர் 5:18. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. And be not drunk with wine wherein is excess, but fill with the Spirit. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. எபேசிய நிருபம் மிக மிக ஒரு அற்புதமான தலை சிறந்த ஒரு நிருபம். ரட்சிப்பை பெற்ற பிறகு நான் முழு உறுதியாய் நம்புகிறேன், ஒவ்வொரு விசுவாசியும் எபேசிய நிருபத்தை அதிகமாய் படிக்கும் பொழுது ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ்வது என்பதை குறித்து மிக அருமையாய் போதித்த ஒரு அருமையான ஒரு நிருபம் இது. எபேசிய நிருபத்தை குறித்து சொல்லுகையில் பவுல் சில காலம் அத்தேனே பட்டணத்தில் இருந்து, அதாவது இன்றைக்கு துருக்கி என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்திலே பவுல் சில காலம் தங்கி, சில வருஷம் தங்கி ஊழியம் செய்தான். அந்த பட்டணம் முழுவதும் நீங்கள் பார்ப்பீர்களானால் சிலைகளால் நிறைந்திருந்தது. அங்கே ஜனங்கள் மிக மோசமான ஒரு கீழ்த்தரமான ஒரு வாழ்வை, அது கீழ்த்தரமானதாக இல்லாதது போலவே அவர்கள் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்கள் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்குள் வந்த பிறகு பவுல் இப்பொழுது சில காரியங்களை அவர்களுக்கு வலியுறுத்தி கொண்டு வருகிறார். 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரத்திலே நான் உங்களுக்கு எடுத்து காண்பித்தேன். இது 2 பகுதியாக நாம் பிரித்தோம். முதல் 3 அதிகாரம் தேவன் கிறிஸ்துவின் வழியாக நமக்கு என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இப்பொழுது உங்களுடைய இன்ஹெரிட்டன்ஸ், உங்கள் சுதந்திரம் என்ன, பிதாவாகிய தேவனுடைய அன்பு என்ன, கிறிஸ்துவின் வழியாக நீங்கள் அவரை அறிந்து கொள்ளும்படி தேவன் ஏற்படுத்தின இந்த அருமையான காரியத்தை குறித்து பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், முன்னே நீங்கள் தேவனற்றவர்களாக, நம்பிக்கையற்றவர்களாக, வாக்குத்தத்தங்களுக்கு தூரமாக இருந்தீர்கள். பிறகு சொல்லுகிறார், இப்பொழுது ஒரு மேலான ஒரு பிரிவிலேஜ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிலே அறிந்து கொள்ள முடியாத காரியத்தை அறிந்து கொள்ள வல்லவர்களாக. எதை குறித்து? கிறிஸ்துவின் அன்பின் அகலம், நீளம், ஆழம், உயரம் இன்னதென்று இந்த அறிவிலே அறிய முடியாததை அறிந்து கொள்ள வல்லவர்களாகும்படி. என்ன மாதிரி அந்த எழுதுகிற விதத்தை படிக்கும்போது எனக்கு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்திடுது. இப்படி தேவன் கிறிஸ்துவின் வழியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மேன்மையான காரியங்கள் எல்லாம் எடுத்து காண்பித்து 4ஆம் அதிகாரம் வரும்பொழுது நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன் கிறிஸ்டியன் வாக். ஒரு கிறிஸ்தவன் என்று அழைக்கப்படுகிற நீங்கள் இனி இந்த உலகத்தில் அவர்களை விட வேறுபட்ட விதத்திலே எப்படி வாழ்வது? ஏனென்ற ரட்சிப்பின் சொல்லும்பொழுது உள்ளே ஏற்பட்ட ஒரு காரியம். மதங்கள் எப்பொழுதும் தங்களை அல்லது கடவுள், ஆண்டவன், இறைவன் அல்லது தங்களை ஆன்மீகவாதி என்று அழைக்கிறவர்கள் தங்களை வெளிப்புறமாக சில மாற்றங்களை ஏற்படுத்தி மற்றவருடைய கவனத்தை ஈர்க்கும்படி சில காரியங்களை வெளிப்புறமாக தங்களை மாற்றிக்கொண்டார்கள். ஆக அவர்கள் அறிந்தது என்னவென்றால், இவர் ஒரு காட் மேன், ஒரு கடவுள் மனிதன் என்று சொல்லக்கூடிய விதத்திலே வெளிப்புறமான சில மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டார்கள். ஆனால் பவுல் மிக அதிகமாய் வலியுறுத்துகிறார், வெளிப்புறமான மாற்றத்தினால் நீங்கள் இதையும் ஒரு மதத்தோடு நீங்கள் சேர்த்து விடாதபடி, உள்ளே ஏற்பட்ட மாற்றத்தை எப்படி நாம் வெளியிலே ஜனங்கள் காணத்தக்க விதத்திலே நீங்கள் எப்படி நடப்பது, பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லிவிங், ஒரு கிறிஸ்தவன் இந்த உலகத்திலே எப்படி நடப்பது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இது 18வது வசனத்தை நாம் வந்திருக்கிறோம். இன்னைக்கு போன வாரம் நான் இதை குறித்து பேசினேன், அடுத்த வாரமும் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பகுதி, கொஞ்சம் நிதானமாக போகிறது ரொம்ப நல்லது. அதனால் நான் ரொம்ப ரஷ் பண்ணுறதில்லை, ரொம்ப நிதானமாக சொல்லிட்டு வரேன். கிட்டத்தட்ட 135 வாரம் ஆயிடுச்சு நம்ம இதை போதிச்சுட்டு வரேன். எபேசியர் ஒவ்வொரு வசனமாக எடுத்து காட்டிட்டு வரேன். இப்போ 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் 135வது வாரம் இது போதிச்சுட்டு வரேன். ஆவிக்குரிய வாழ்வை நாம் பெற்ற பிறகு இப்பொழுது எப்படி தேவனுடைய பிள்ளைகள் நடப்பதுன்னு சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு கம்பேரிசன் நான் எடுத்து காட்டிட்டு வரேன். இந்த கம்பேரிசன் சொல்லும் பொழுது வேறுபடுத்தி கான்ட்ராஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட 4-5 வாரமா நம்ம இதை பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு குடிக்கிறது என்பது உலகத்தில், சமுதாயத்தில் பல பாகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. வெறித்து வாழ்கிற வாழ்க்கை அது பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பிளஷர், பாவத்தினாலே அதனால் உண்டாகிற இன்பம்.
அவங்க குடிக்கிறாங்க. அதனால அவருடைய வாழ்க்கையில பின்னணி பார்த்தீங்கன்னா ஏன் குடிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொன்னேன், 2 விதமான கிளாஸ், 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா, சில பேர் வாழ்க்கையில் பெரிய யாரும் செய்ய முடியாத அச்சீவ் பண்ண உடனே அதில் ஒரு மகிழ்ச்சி, அதில் ஒரு சந்தோஷம், ஒரு கெட் டுகெதர், ஒரு பார்ட்டி. என்னன்னா அவங்க எதை கண்டுபிடிச்சாங்களோ, என்ன அச்சீவ் பண்ணாங்களோ, அது கொடுக்கிற மகிழ்ச்சியை விட இந்த மதுபானத்தில் மகிழ்ச்சி இருக்கிறதாக எண்ணி அந்த காரியத்தை அவங்க செய்கிறாங்க. இன்னொரு கூட்டம் இருக்குது, வாழ்க்கையில் எதுவுமே அச்சீவ் பண்ணல, எங்கே பார்த்தாலும் தோல்வி, குடும்பத்தில் 1008 பிரச்சனை, கவலை, துன்பம். அப்போ அவங்க வாழ்க்கையில் சந்தோஷம் எதுவுமே பார்த்ததில்லை. அதனால் இது குடிச்சா அவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான ஒரு மகிழ்ச்சி கிடைப்பதாக இருக்கிறபடினாலே இதில் எப்படியாவது இந்த சரீரத்தை, இதில் ஏற்படுகிற உணர்ச்சிகளை எல்லாவற்றையும் அமர்த்தி ஒரு மேலான நிலையில் போல முடியும் என்கிறதான ஒரு எண்ணம் உண்டாகிவிட்டது. இதில் பார்த்தீங்கன்னா சிலர் சொல்கிறாங்க குடிக்கவே கூடாதுன்றாங்க, சில பேர் சொல்கிறாங்க கொஞ்சம் குடிச்சிக்கலாம், கொஞ்சம் குடித்தா ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க இந்த உலகத்தினுடைய வெர்ஷன். ஒருத்தர் சொல்கிறாரு, மேலை நாடுகள்லாம் இது ஐரோப்பிய நாடுகள் மற்றும் அமெரிக்க நாடுகள்லாம் போனீங்கன்னா இது குடிக்கிறது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. டின்னர் போகிறது முன்னாடி கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில் குடிக்கலாம், அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாதுன்றாங்க. இதில் பல கருத்துக்கள் இருக்கு. அதனால் இதை குறித்து எப்படி பவுல் எப்படி டீல் பண்ணுறார் என்பதை ரொம்ப நல்லா கவனிச்சுட்டு வரோம். ஆவிக்குரியவர்களாக நாம் வாழ்வதை குறித்து இந்த 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஒரு பெரிய ஒரு அற்புதமான ஒரு வித்தியாசத்தை எடுத்து காட்டும் பொழுது, குடிக்கிறதா குடிக்கக்கூடாதா, இந்த உலக பிரகாரமாக சொல்கிறாங்களே அதை பற்றி அவர் பேசல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், போன வாரம் அதை குறித்து நான் காட்டினேன். இந்த வசனத்தை எடுத்து சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, பாரு வேதம் சொல்லுது குடிக்கக்கூடாது, பவுல் எச்சரிச்சிருக்காரு குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி. எப்பவுமே பவுல் ஒரு அருமையான ஒரு தியாலஜியன், இறையியல் நிபுணர். அவர் பேசுறது எப்போ சாதாரண லெவலில் பேச மாட்டார், எப்போ ஒரு ஹையர் லெவல், ரொம்ப படித்தவர், ரொம்ப ஆழமான கருத்துக்களை உள்ள கொண்டு வருவார். இங்கே இந்த கான்ட்ராஸ்ட் பண்ணும்போது ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு, என்னன்னா துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குடிக்கிறவங்க அந்த நாளில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கிரேக்கர்கள், ரோமர்கள் மற்றும் கிழக்கத்திய நாடுகளில் அவர்கள் ஆராதித்து கொண்டிருந்த இந்த பாகால் தெய்வம், அதை ஆராதிக்கும் பொழுது இந்த சரீரத்திலே அவர்கள் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் மெய் மறக்க செய்து ஒரு உச்சகட்ட நிலையிலே அந்த போதையில் மேலே போய் அவர்கள் அந்த பாகாலை அல்லது தெய்வம் என்று வணங்குகிற இடத்திலே தொடர்பு கொள்ள முடியும் என்று நினைத்தார்கள். நீங்கள் இங்கெல்லாம் இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வாரணாசி, ஹரித்வார், ரிஷிகேஷ் மற்றும் இந்தியாவிலே மலையிலே அங்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய முனிவர்கள் நிறைய பேர் இருக்கு. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ காமன் சீன். கஞ்சா எடுத்து பிடிப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது தப்பு கிடையாது. இங்கே கஞ்சா பிடிச்சா போலீஸ் பிடிச்சி போட்டுரும். நீங்கள் அங்கே வாரணாசி போனால் அது ஒன்றும் அவங்க மேலே கை கூட வைக்க முடியாது. அங்கே போதைக்கு சிகரெட் பிடிக்கக்கூடாது எல்லாம் சொல்லி ஒரு போர்டெலாம் போட்டிருக்கோம். ஆனால் மலை மேலே ஏறினீங்கன்னா அங்கே எல்லாமே கஞ்சா பிடிச்சிட்டு இருப்பான். ஒரு பெரிய ரவுண்டாக உட்காந்துக்கிட்டு அந்த ஊக்கால போட்டு கஞ்சா பிடிச்சி பாட்டு பாடி அவங்க செய்வாங்க. அது என்னன்னா இட்ஸ் பெர்மிட்டட். அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இதன் வழியாக எங்கள் தேவனை அல்லது அவர்கள் இறைவனை நாங்கள் தொடர்பு கொள்கிறோம், மெய் மறந்து நாங்கள் அங்கே போகிறோம். இதை தான் கான்ட்ரவைஸ் பண்ணுறாரு. இந்த ரோமர்கள், கிரேக்கர்கள், கிழக்கத்திய பகுதியிலே இந்த ஒரு பழக்கம் நடைமுறையில் இருந்தது. அவர்கள் ஒன்றாக அமர்ந்து இந்த போதையிலே அவர்கள் மேலே உச்சக்கட்ட நிலையில் போய் பாடி ஆராதித்து இப்படி தேவனை தொழுது கொண்டிருந்த நீங்கள், பவுல் சொல்றாரு, அந்த அப்படிப்பட்ட வழக்கம் போய்விட்டு இப்பொழுது வேறொரு நிலைக்கு நீங்க வந்துட்டீங்க. போதையிலே அல்லது மதுபான வெறியிலே நிறைந்து ஆராதிக்கிற இருந்தீங்களே, பாகாலை ஆராதித்தீர்களே, அதிலிருந்து வந்துட்டு இப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய ஆவியினாலே நிறைந்து, தட் இஸ் டிஃபரன்ஸ். பரிசுத்த ஆவியானவர் உதவினாலே நிறைந்து, கீழே அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா சங்கீதங்களினாலும் கீர்த்தனையினாலும்
வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு. இப்ப நீங்க அங்க வந்து நீங்க இந்த மாதிரி போதை ஆகி அப்படியே மயக்கத்துக்குள்ள போய் பாட்டு பாடி கை தட்டி நீங்க ஆராதிச்சீங்களே, இப்ப இந்த முறை அல்ல, இப்படி அல்ல நீங்கள் இப்பொழுது ஆராதிப்பது. இப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல். போன வாரம் இது ரொம்ப அதிகமாக எடுத்து நான் உங்களுக்கு காட்டினேன். இது வந்து all kind of religious worship. Now it is out. The new is in. புதுசு உள்ளே வந்திருக்கிறது. That's the basis of contrast. அதுதான் இந்த இடத்துல முக்கியமா தியாலஜில இறையில பவுல் வந்து வித்தியாசத்தை காட்டுறாரு. என்னன்னா, இப்ப நீங்கள் உங்களுடைய அழைப்பை நீங்கள் பாருங்கள். அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீங்கள் பாத்திரவான்களாய் நடக்கும்படி. ஏன் இந்த காரியத்தை எழுதினார்? நான் உங்களுக்கு போன வாரம் எடுத்து காட்டினேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்திலையும் மற்றும் 1 கொரிந்தியர்ல ஒரு பழக்கம். அவங்க எல்லாமே இந்த இதுல இருந்து வந்தவங்க தான். கொரிந்தியன்ஸும் இதே டைப் ஆஃப் வர்ஷிப் அவங்களுக்குள்ள இருந்தது. இந்த கம்யூனியன் சொல்றோம் பாருங்க. கம்யூனியன்னா ஐக்கியம். இந்த கம்யூனியன் ஐக்கியத்திலே இந்த பாத்திரத்திலே பங்கு பெறும் பொழுது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்றாரு, பேய்களின் பாத்திரத்திலும் கர்த்தருடைய பாத்திரத்திலும் நீங்கள் பங்கு பெறலாமா? அப்ப என்ன குழப்பம்னு பாத்தீங்கன்னா, அவங்க ஏற்கனவே அவங்க அனுசரித்து வந்த காரியம் இங்கே கிறிஸ்துவின் திருவிருந்து அல்லது அவரை நினைவு கூர்ந்து செய்ய வேண்டிய அந்த காரியத்திலே அவர்கள் பழைய முறையை கொண்டு வந்து உள்ள திரிச்சிட்டாங்க. அங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்பத்துக்கு பதில் அவங்களே வீட்டில இருந்து சாப்பாடு எடுத்து வந்துட்டு, திராட்சை பழ ரசத்துக்கு பதிலாக வீட்டில இருந்து வைனை எடுத்து வந்து குடிச்சு வெறிச்சு கோயிலே விழுந்து கிடந்தான். இதுதான் திருவிருந்து. அப்படிதான் நடந்தது. எப்படி இருக்கும் பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன இதெல்லாம் போன வாரம் நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். அப்போ பவுல் சொல்றாரு, நீங்க என்னன்னா, அவங்க ஏற்கனவே இந்த திருவிருந்து அந்த விருந்து அந்த கம்யூனியன், நம்ம தமிழ்ல திருவிருந்துன்னு சொல்றோம், இது இங்கிலீஷ்ல பார்த்தா கம்யூனியன், ஐக்கியம் கொள்றதுக்கு அவங்களுக்கு உடனே என்ன வந்துச்சுன்னா, இயேசுநாதர் எப்படி அவருடைய சரீரம் பிக்கப்பட்டு அந்த அப்பத்தை எடுத்து பிடும் பொழுது ஒரு காரியத்தை நினைவு கூற சொல்றாரு பவுல், ஞாபகப்படுத்துறாரு. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, முன்ன நீங்க எங்க இருந்தீங்க? அவங்க வந்து புறஜாதிகள். அவர்களுக்கு வந்து தேவனை குறித்த காரியங்கள் அறிந்திருந்தார்கள். தேவன் செங்கடலை பிளந்ததையும் எரியோ மதில் உடைத்ததையும் தேவனை அவர்களுக்காக வழக்காடி யுத்தம் செய்து சுற்றி இருக்கிற எல்லாரும் அறிந்திருந்ததுனால அவங்க தேசத்துல சில பஞ்சம் கஷ்டம் துன்பம் வரும் பொழுது இந்த ஜீவனுள்ள தேவனை தேடி வந்தாங்க. வரும் பொழுது தேவாலயத்தில் அவர்கள் அனுமதிக்கப்படல. அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை விட்டு புறம்பே தள்ளி அல்லது தூரமாய் இருந்தார்கள். யூதர்கள் உள்பிரகாரத்துக்கு வந்தார்கள், யூதர்கள் வெளிப்பிரகாரத்தில் இருந்தார்கள், ஆசாரிகள் உள்பிரகாரம் வந்தார்கள். பிறகு மகா பிரதான ஆசாரி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே அங்கே அவன் உள்ளே போகிறதுக்கு அனுமதி இருந்தது. அப்ப இது 3 டிவிஷன்ஸ் பிரிச்சு வச்சிருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில பிரச்சனை கஷ்டத்துல கோயிலுக்கு போனா கோயில்ல விடல, ஜனங்களை தள்ளி வச்சாங்க. சரி, யூதர்கள் உள்ள போனாங்க. உள்ள போகும்போது ஆசாரிகள் ஒண்டி உள்ள போனாங்களே ஒழிய, அதுக்கப்புறம் உள்ள பிரகாரத்துல வெளியில இருக்கிறாங்க யூதர்கள். உள்பிரகாரம் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஆசாரிகள் உள்பிரகாரம் போனாங்க. அதுல ஒரே ஒரு ஆள் தெரிந்து கொள்ளப்பட்டு அந்த திரைச்சீலை உள்ளே போனார். அவர் மகா பிரதான ஆசாரியர். வெளியில இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு பதட்டம், உள்ளே ஒரு பயம் இருந்தது. என்ன தேவன் பேசுவார், எப்படி பேச போறாரு, பதில் வருமா என்கிற ஒரு பதட்டம். அதனால இந்த குருவானவர் அல்லது சாமியார் அல்லது நம்ம சொல்றோம் பாருங்க, அவர் உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா இடுப்புல ஒரு கயிறு கட்டி இருக்கும், கையில ஒரு மணி கொடுத்திருப்பாங்க. அந்த கயிறு வந்து திரைச்சலைக்கு வெளியில இருக்கும், கையில மணி இருக்கும். உள்ள போனவர் உயிராகிறாரா செத்துட்டான்னு எப்படி தெரியும்? ஏன்னா தேவனுடைய பிரசனம் பரிசுத்தமான அந்த பிரசனத்துல ஒருவேளை இந்த பிரதான ஆசாரியர் பாவத்தோட உள்ள போயிட்டாருன்னா, தேவன் அவரை மன்னிக்கலன்னா அவர் உள்ளே செத்துருவார். சரி, உள்ளே செத்துட்டாருன்னு யாராவது அர்ஜென்ட் பட்டு உள்ள போயிட்டு அவனும் செத்துருவான். அதனால அவர் இழுக்கிறதுக்கு இடுப்புல ஒரு கயிறு, பெரிய கயிறு. எப்படி இவர் உயிரா இருக்கிறான்னு தெரியும் பார்த்தா, இவர் மணி அடிச்சிட்டு இருக்கும்போது தெரியும், ஓகே இவர் உள்ள இருக்கிறாருன்னு அர்த்தம். அவ்வளவு ஒரு பயங்கரமா இருந்தது. தேவனுடைய பிரசனத்துக்குள்ள யாரும் போக முடியாத நிலை இருந்த பொழுது ரட்சிப்புக்குள்ள வந்த இந்த கிரேக்கர்களுக்கும் புறதேசத்துக்காரருக்கும் ரோமர்களுக்கும் பவுல் நிருபங்கள் எழுதும்போது சொல்றாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எங்க இருந்தீங்க? வெகு தூரமாய் இருந்தீர்கள். இப்பொழுது கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமாக்கப்பட்டு இப்ப நீங்க இந்த கம்யூனியன், இந்த விருந்து, இந்த ஐக்கியத்தில் வந்ததை நீங்க எப்படி வந்தீங்க என்பதை ஞாபகப்படுத்துறாரு. எப்படி வந்தீங்கன்னா, அப்பத்தை எடுத்து பிடும்பொழுது சொல்றாரு, இந்த திரைச்சிலை 2ஆ கிழிந்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? வெறும்
ஒரு காலத்தில் பிரதான ஆசாரியர் மட்டும்தான் அந்த பரிசுத்தலத்திலே நுழைய முடிந்தது. ஆனால் இப்பொழுது எந்த பாவியான மனுஷனும் இயேசுவின் சரீரம் அடித்து நொறுக்கப்பட்டு பிக்கப்பட்டதனாலே எந்த மனுஷனும் உள்ளே நுழையும்படி எபிரேயர் புத்தகத்தில் சொல்றாரு, தமது மாம்சமாக திரையை கிழித்து புதிதும் ஜீவனுமான ஒரு வழியை தேவன் உண்டு பண்ணினான். அதை நினைவு கூர்ந்து சரீரம் பிற்கப்பட்டது. அவ்விதமாகவே திராட்சைப்பழ ரசத்தை எடுக்கும் பொழுது சொன்னார், இது உங்களுக்காக சிந்தப்பட்ட என் ரத்தம். இப்போ இந்த புறதேசத்திலிருந்து வந்த கிரேக்கர்கள், ரோமர்கள் மற்றும் அத்தேனை பட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் பாகால் ஆராதிக்கும் பொழுது இந்த கம்யூனியன்ல, இந்த ஐக்கியத்தில் அவங்க எப்படி கொண்டு பங்கு பெற்றாங்கன்னா, மதுபான வெறி கொண்டு அவர்கள் கரங்களை தட்டி பாடி இப்படி ஆராதிச்சவங்களுக்கு இந்த வைன் இப்படி தூக்கி பிடிச்சோன்னு அவங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. ஹலோ, நான் கவனிக்கிறீங்களா? எவ்வளவு ஒரு வருத்தமான காரியம் பாருங்க. இதை எடுத்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க, திருவிருந்தில் நல்லா குடிச்சு போதை ஏறி மயங்கி போய் உள்ளே கோயிலே தீட்டுப்படுத்தி அசுத்தமாக்கி தேவாலயம் வாயினால சொல்ல முடியாத கேவலமான காரியமாக மாறிவிட்டது. என்னன்னா, ஏற்கனவே இவர்கள் அனுசரித்து வந்த பாரம்பரியம் ஆவிக்குரிய ரீதியில் வந்த பிறகும் உள்ளே புகுத்தப்பட்டது. பாஷா என்ன சொல்றீங்க? இன்னைக்கு நம்ம தேசத்திலையும் இருக்கு இதெல்லாம். இவங்க ஏற்கனவே ரட்சிப்பை பெறறதுக்கு முன்னாடி குறி கேட்டு அருள் வாக்கு கேட்டு வந்திருப்பாங்க. இப்ப ரட்சிக்கப்பட்ட பிறகு தீர்க்க தரிசனம் சொல்லி இப்ப அருள் வாக்கு கேட்டுட்டு இருக்காங்க. கொண்டு வந்து புகுத்தி இருக்காங்க. உள்ள டோக்கன் கொடுத்து உள்ள வர வைப்பாங்க. இருக்குது, நம்ம பக்கமே இருக்குது, இங்கே இருக்குது. அது மாதிரிலாம் ஒவ்வொரு காரியத்திலையும் பார்த்தீங்கன்னா ஜனங்க எப்படி வழி நடத்தப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆவியிலே தொடங்கின இவர்கள் மாம்சத்திலே நடந்து தாங்கள் ஏற்கனவே அனுசரித்து வந்த சில பாரம்பரியங்களை கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள அவங்க ஏற்கனவே எந்த இடத்துல இருந்தாங்களோ அங்க அனுசரிச்ச காரியத்தை கொண்டு வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில புகுத்துனாங்க. எல்லாம் கேட்குறீங்களா? அப்படிதான் அமாவாசை ஜபத்தையும் புகுத்துனாங்க. ஏன்னா அவங்க ஏற்கனவே அனுசரிச்சு வந்தாங்க. அதை இப்ப அனுசரிச்சு வந்ததை திரும்ப இங்க புகுத்துறாங்க. எப்படி பாக்குறீங்க? ஆச்சரியமா இல்ல? அவங்க சொல்ல பைபிள்ல இருக்க பாஸ்டர், பைபிள்ல ஒண்ணும் கிடையாது. அமாவாசையில கூடினார்கள் ஒரு வசனம் எடுத்து காட்டுவாங்க அவங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்கு அங்க அது ரொம்ப பிடிச்சது. அங்க அனுசரிச்சு வந்ததை இங்க ஆவிக்குரியதுல புகுத்துறாங்க. அமாவாசை கிடையாது. இங்கிலீஷ் பைபிள் பாருங்க, மாதத்தின் முதலாம் நாள். அப்போ அது ஈஸி, இட் இஸ் ஈஸி ஃபார் தம். they were thinking, அவங்க என்ன நினைச்சாங்க கிரேக்கர்கள்லாம், ஏற்கனவே அது இதுவும் ஒரே மாதிரி தான். அது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்தாலும் இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் ஏற்கனவே இங்க இருக்குன்னு சொல்லி இப்படி தேவனை விட்டு வேறு விதமான காரியத்தை செய்யும் பொழுதுதான் பவுல் இந்த காரியத்தை எடுத்து எழுதுறாரு. இல்ல 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 இல்ல, மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. நீங்க எப்படி நடக்கணும்னா, நீங்கள் இந்த இருளின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். எல்லாம் சொல்லும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அப்போ வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு எப்படி நடக்கணும். அன்பிலே வெளிச்சத்திலே, அன்பிலே நடவுங்கள், வெளிச்சத்திலே நடவுங்கள், ஞானத்திலே நடவுங்கள், புத்திமான்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு விதமாய் நடக்கிறத பத்தி எழுதிட்டே வராரு. புறஜாதிகள் தங்கள் மனதிலே தோன்றின பிரகாரம் நடந்தது போல வெளியிலே அவர்கள் தேவனிடத்திலே மாம்சத்தின்படி ஐக்கியம் கொள்ளும்படி உறவாடும்படி தங்களுடைய மனசு மாம்சம் விரும்பினதை துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானத்தினாலே தேவனோடு தொடர்பு கொள்ளும்படி நினைத்தார்களே. நீங்க ரட்சிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது வேறொரு நிலைக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள், ஆவியினாலே நிறைந்து. எல்லாம் சொல்லுவோம், ஆவியினாலே நிறைந்து. அப்போ வேதத்துல குடிக்கலாமா குடிக்க கூடாதா என்ற காரியத்தை ரொம்ப வெளிப்படையா நிறைய இடத்துல நீங்க பார்க்க முடியும். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது குடிக்க கூடாது. அதான் ஒரு ஆமேன்னு சொல்லுவோமே. சரி, நான் சில வசனத்தை கொடுக்குறேன், நம்ம பாப்பா. ரோமர் 13:13 நீங்க எடுத்துக்கினா நல்லது. ஏன் நான் இது சொல்றேன்னா, நீங்க நான் இப்ப பேச போறேன், நீங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரோமர் 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். ரோமர் 13:13 களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காகமேகாரமும். இது பார்த்தீங்கன்னா களியாட்டும் வெறியும். இது சொல்றாரு, பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடவுங்கள். சொல்றாரு, நடக்கிறதே ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில ரொம்ப கிளியரா டிஃபரன்ஷியேட் பண்றாரு. நீங்க இப்போ இப்படி நடக்க முடியாது. இதெல்லாம் ரட்சிக்கப்பட்டு சபையில வந்தவங்க தான் எழுதுறாரு. ஏன்னா அவங்க ஏற்கனவே அதில் இருந்துட்டாங்க. அதனால அவர் திரும்ப எடுத்து காட்டுறாரு. அது சரி கிடையாது என்ற காரியத்தை காட்டுறாரு. Let us walk honestly. சீராகன் போட்டு பாருங்க, இங்கிலீஷ்ல எப்படி honestly. இன்னொரு வசனம் நான் எடுத்து காட்டுறேன். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம்.
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனக்காரரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு லிஸ்ட் போடுறாரு. யூ cannot inherit the kingdom of God. அப்போ குடிக்கிற ஆளு, போதையில வெறி கொள்ற மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்றாரு, இவைகள் எல்லாம் மாம்சத்தின் கிரியைகள், ஆவிக்குரியவங்க செய்யறதில்ல. அவங்க யாரு? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17 சொல்றாரு, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கு. 21வது வசனத்துல அங்க அதை முக்கியத்துவம் பண்ணி ஹைலைட் பண்ணி தெளிவாக காட்டுறாரு. 5:21 பாருங்க. 5:21 சொல்லுது, பொறாமைகள், கொலைகள், வெறிகள், தலியாட்டு. வெறிகள் சொல்லும் போது இந்த மதுமான வெறி, இதெல்லாம் மாம்சத்தின் கிரியைகள். இதெல்லாம் குடிச்சு வெறிச்சு வர்றதுனால பவுல் எச்சரிக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். ஆகையால் மற்றவர்கள் தூங்குறது போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு, தூங்குகிறவர்கள் ராத்திரியே தூங்குகிறார்கள், வெறி கொள்ளுகிறவர் ராத்திரியிலே வெறி கொள்ளுகிறார்கள். அப்போ எல்லாம் கிளீனா சொல்றாரு, இல்லப்பா இது ரட்சிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது ஒவ்வாது, இது மாம்சத்தின்படி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுறாரு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா பார்க்கணும்னா இன்னும் சில காரியத்தை நம்ம வேதத்தில் இன்னும் கடை சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிச்சிங்கன்னா, இது ஒரு குடிச்சு வெறிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை அந்த ஆளை என்ன மாதிரி ஆக்குது அப்படின்னு சொல்லி வேதத்தை சில காரியத்தை நம்ம பார்க்க முடியும். பார்க்கலாம். நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 1வது வசனம். ப்ரோவர்ப்ஸ் நீதிமொழி 20ஆம் அதிகாரம் 1வது வசனம் பாருங்க. நீதிமொழி 20ஆம் அதிகாரம், திராட்சரசம் பரியாசம் செய்யும், wine is a mocker, strong drink is ragging. திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனாலே மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. சொல்றது, நீ குடிச்சினா உன்னை 10 பேர் கேலி பண்ணக்கூடிய ஒரு ஒரு கேடுகட்ட ஒரு வாழ்க்கையா போயிடும். இன்னும் இதை விட இன்னும் கொஞ்சம் சிறப்பான வசனம்லாம் இருக்கு, நான் பார்ப்போம். நீதிமொழி 23ஆம் அதிகாரத்தை திருப்போம். நீதிமொழி 23ஆம் அதிகாரம் என்ன மாதிரி டிஸ்கிரைப் பண்ணிருக்கு பாருங்க. நீதிமொழி 23 9வது வசனம், 19 நீதிமொழி 23:19 சொல்ல, என் மகனே நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்திலே நல்வழி நடத்து, மதுபான பிரியரையும் மாம்ச பெருத்தீனிக்காரரையும் சேராதே. சொல்றாரு, இப்படிப்பட்ட ஆளோட நீ சாவகாசமே வச்சுக்காத. என்னத்துக்கு என்னன்னு சொல்லுது நீங்க பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, இது நம்முடைய வாழ்க்கைக்கு உகந்தது அல்ல. அது எப்படிப்பட்டது அது சொல்லும்போது 29 சொல்றாரு. 29 அதே அதிகாரம் 29 பாருங்க. என் மகன் 29 ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள். அப்படியே வாங்க. மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வண்ணமாய் இருந்து பாத்திரத்திலே பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும். சாராயத்தையும் சொல்றாரு, பிராண்டி, ஜின்னு, விஸ்கிலாம் சொல்றாங்களே, அதையும் வித்தியாசப்படுத்தி காட்டுறாரு. அது எப்படி இருக்குதுன்னா, அவர் சொல்றாரு ரத்த வண்ணமா இருக்குதான். அது எப்படி இருக்குதுன்னா, உள்ள நைஸா உள்ள போகும்போது போயிட்டு முடிவிலே பாம்பை போல கடிக்கும், விரியனை போல தீண்டும். அப்புறம் அதோடைய எஃபெக்ட், சைடு எஃபெக்ட் என்ன ஆகும்? அது உன் கண்கள் பரஸ்திரீகளை நோக்கும், உன் உள்ளம் தாறுமானவைகளை பேசும். அப்புறம் உனக்கு எப்படி இருக்கும்? கடல் நடுவுல சயனித்து இருக்கிற, படுத்து தூங்குற மாதிரி பாய்மர கப்பல்ல படுத்துக்கிட்டு நடுக்கடல்ல படுத்திருக்கனை போல இருப்பாய். அப்புறம் உனக்கு எப்படி இருக்கும்? என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை, என்னை அறைந்தார்கள், எனக்கு சொரணை இல்லை, நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுதும் விழிப்பேன் என்பாய். சொல்றாரு, அவனுக்கு சொரணையே இருக்காது. அந்த திரும்ப 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 இந்த காரியத்தை அவன் செய்யக்கூடிய ஒரு மனுஷனாய் மாறுகிறான். வேதம் சொல்லுகிறது இப்படி. அதாவது சில பேருக்கு என்னன்னா, they after that அதையே போயிட்டு இருக்கிறாங்க.
ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். சில வசனத்தை கொடுக்குறேன் பாருங்க. ஏசாயா 55:11. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 11வது வசனம். 11. அஞ்சு, எஸ் சாரி 5:11. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 11. சாராயத்தை நாடி, ரொம்ப நல்ல டிஸ்கிரிப்ஷன், ரொம்ப சூப்பராக போட்டார். காலையில் எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டிலே போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. சொல்றாரு, சில பேர் பார்த்தீங்கன்னா காலையிலேயே போயிடுவான். டீ குடிக்கிறானா இல்லையோ, அவனுக்கு காலையில் குடித்தாதான் அது குடித்தா மாதிரி இருக்கும் பாருங்க, உடம்பை சூடு ஏற்றுறதுக்காக செய்கிறானா. அது குறித்து சொல்லும்போது சொல்கிறாரு, இட் இஸ் ப்ராஃபிட்டபிளே கிடையாது, அது எந்த விதத்திலும் பிரயோஜனம் இல்லை. 28:7 அது எழுதப்பட்டிருக்காது. சரி, இது நிறைய வசனம் கொடுத்தேன் குடிக்கிறத பற்றி. வசனத்தில் நிறைய இடத்துல பார்க்கலாம். அது தேவனுக்கு அருவருப்பானது, அது பிடிக்கல, ரொம்ப கேவலமான வாழ்க்கை. என்ன கொஞ்சம் பாருங்கள். இப்படி இருந்தோம் சில பேர் பைபிள்லேருந்தே எடுத்து கொடுப்பாங்க, குடிக்கிறது தப்பு இல்லை. அதனால் ஏன் நான் சொல்கிறேன்னா, திடீர்னு சில பேர் புதிய வியாக்கியானத்தோடு வருவாங்க. அவங்களுக்கு வேதத்தில் சொல்லியிருக்க குடிக்கிறத பற்றி அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு எப்படின்னு பேசுவாங்கன்னா, யாத்திராம 29ஆம் அதிகாரம் லேவியரின் புத்தகம் 23 பார்த்தீங்கன்னா வேதம் சொல்லுது, ட்ரிங்க் ஆஃபரிங், அதாவது பானபலி, அதாவது வைன், திராட்சை பழ ரசத்தை கொண்டு வந்து அவர்கள் பலி செலுத்தினாங்க. அப்போ அவர் சொல்கிறாங்க, கடவுளை அதை அக்செப்ட் பண்ணுறாரு, அதனால தப்பு ஒன்றும் கிடையாது. ஆண்டவருக்கே கொண்டு வந்து அதை பலியை செலுத்தியிருக்காங்கன்னா குடிக்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வைன், இந்த மதுபானம், திராட்சை பழ ரசம் அப்படின்னு சொல்லும்பொழுது ரட்சிப்புக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. 55ஆம் அதிகாரம் நீங்கள் படித்து பாருங்க, 1-2 வசனத்தில் அங்கே ஒரு வசனம் எழுதியிருக்குது பாருங்க. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும் 2வது வசனத்தை நீங்கள் படித்து பாருங்க. இட்ஸ் கம்பேர் வித் வைன் வித் சால்வேஷன். ரட்சிப்பை குறித்து சொல்லும் போது இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் தாகமாயிருக்கிறவர் நீங்கள் எல்லோரும் தண்ணீர் அண்டைக்கு வாருங்கள், பணமில்லாதவரை நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் கொள்ளுங்கள். இது ரட்சிப்புக்காக சொல்லப்பட்டது. அப்போ ரட்சிப்பை குறித்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது வைனோட கம்பேர் பண்ணியிருக்குது. அதனால் கர்த்தர் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சில வசனத்தை பொறுக்கி இதுக்குன்னே இருக்காங்க சில ஆளுங்க, சரிங்களா? வசனத்தை நல்லதுக்கு எடுக்க மாட்டாங்க, இதெல்லாம் எடுப்பாங்க. அதனால் நம்ம ஏமாந்துடக்கூடாது. இது நம்ம பேச தெரியணும், தெளிவாக இருக்கணும். அதனால தான் சில காரியங்களை நிதானமாக போதிச்சுட்டு வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவன் கிறிஸ்து ஆனவர் இந்த லார்ட் சப்பர், தேவனுடைய பந்தியில் ஏசுநாதர் கூட திராட்சைப்பழ ரசத்தை எடுத்து கொடுத்தார். அதில் என்ன தப்பு இருக்குது? அங்கேயே வைன் அவர் பரிமாறி இருக்கிறாரு, அவரும் குடிச்சிருக்கிறாருன்றாங்க. பிறகு பவுலே சொல்றாரு திமோத்தேயு கிட்ட, உனக்கு வயிறு கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது, அதனால கொஞ்சம் நீ வைன் குடிச்சிக்கோ அப்படின்னு எழுதி இருக்குது. அதில் ஒன்றும் தப்பு இல்லையே என்கிறத சொல்றாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சுன்னா நீதிமொழி 31 சொல்லியிருக்குங்க, 31ஆம் அதிகாரம் சொல்லியிருக்குது, சாகரவனுக்கு கொஞ்சம் கொடு. அவன் ரொம்ப கஷ்டத்தோட வேதனையோட சாகாம கடவுளே சொல்லி கொடுத்துருக்காரு, அதனால அவனுக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வசனத்தெல்லாம் எடுத்து காட்டுவாங்க. திராட்சை பழ ரசம் குடிக்கிறது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. திராட்சை பழ ரசம் குடிக்கிறது தப்பு கிடையாது. நான் ஆமேன்னு சொல்றாரு. வைன் குடிக்கிறது தப்பு இல்லை. இருங்க நான் சொல்றேன், கவனிங்க. இன்னைக்கு இந்த மாதிரி வசனம்லாம் யூரோப்பில் மற்ற மேல் நாடுகளில், இன்னும் சொல்ல போனால் சபை போதகர்கள் கூட கொஞ்சம் கொஞ்சம் குடிக்கிறாங்க சில பேர். அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் பைபிளில் இருக்குது, என்ன ஒன்று, நாங்கள் விசுவாசிகளுக்கு கொஞ்சம் பேலன்ஸ், நாங்கள் செய்கிறது ரகசியமாக கொஞ்சம் குடிச்சுக்கோம், எங்களுக்கு தெரியும் வெளியூர் போனால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால் நாங்கள் லேசாக அங்கே பந்தியில் போய் இருக்கும்போது பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் அங்கே இருக்கிறவங்க கொடுத்தாங்கன்னா நாங்கள் லிமிட்டாக அவங்க கொடுக்குற மாதிரி சாப்பிட்றது முன்னாடி கொஞ்சம் கொடுப்பாங்க, அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுன்றாங்க.
நம்ம இப்ப பிரசங்கம் பண்றது பவுல் எழுதியிருக்கிற இந்த எபேசர் 5:18 குடிக்கலாமா குடிக்க கூடாது என்பது பத்தி இல்லை. இருந்தாலும் இந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய வார்த்தை வர்றதுனால இதை கொஞ்சம் தெளிவா பேசுறது நல்லது. இதை கொஞ்சம் நல்லா ஆராய்ந்து பார்க்கறதும், இது உண்மையாலுமே குடிக்கலாமா, வெளியூர் போனாக்கா கல்ச்சர், அந்த ஊர் கல்ச்சருங்க, அதனால கொஞ்சம் குடிக்கிறதுல இன்னும் தப்பு கிடையாது என்ற போல எழுதுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இன்னைக்கு நான் சில காரியத்தை இங்கே எங்கெல்லாம் வேதத்தில் இந்த திராட்சை பழரசம் அவங்க குடிச்சாங்க, அவங்க கொடுத்தாங்க. ஒரு நல்ல சமாரியன் அங்க பாத்தீங்கன்னா இயேசுநாதர் ஒரு ஸ்டோரி சொல்றாரு, திராட்சை பழ ரசத்தினாலே காயங்களை கழுவினா. அப்ப அவங்க கிட்ட வைன் இருந்தது இல்ல, அவனும் ஒரு குடிகாரன் தான். அப்ப நல்ல சமாரியன் ஒரு குடிகாரன், வைனை கையிலே வச்சிருக்கானா என்ன அப்படின்னு இப்படி எல்லாம் பேசி, அதனால நம்ம நம்மளுக்கு தெரியும் எவ்வளவு குடிக்கணும், எவ்வளவு அதெல்லாம் பேலன்ஸா இருக்கணும். அதனால விசுவாசிகள் குடிக்கூடாது நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கிறோம். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியும், வெளியூர் போனா கூட கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா அது அவங்களோட கலந்து நம்ம செய்யறதுல ஒன்றும் தப்பு இல்லை. வேதத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது என்னன்னா, இப்ப இவங்க குடிக்கிறாங்களே இந்த சாராயம் வைன், அந்த வைன் தானா வேதம் சொல்லுகிறதுன்னு கவனிக்கணும். அதனாலதான் நம்ம வேதத்தை படிக்கும்போது இல்லை சில காரியங்களை நல்லா புரிந்து கொள்றது மிகவும் அவசியமானது. இயேசுநாதர் அந்த வைன் எடுத்து பருகினாரே, அது என்ன வைன், இந்த வைன் தானா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்றாங்க, அந்த நாள்ல திராட்சை பழ ரசம் வச்சிருந்துருக்காங்க. அவங்க நல்ல பழ ரசமா வச்சிருந்தா ஃபெர்மெண்டேஷன் ஆகிட்டு இருக்கும், ஏன்னா ஃப்ரிட்ஜ் கிடையாது. அதனால அது கண்டிப்பா அதுல போதை இருக்கும். அதனால குடிச்சதுதான்றாங்க. பாருங்க எப்படிலாம் கொண்டு வராங்க பாருங்க, எந்த அளவுக்கு எவ்வளவு ஆழமா சிந்திச்சிருக்காங்க பாருங்க. இந்த திராட்சை பழ ரசம் உடனே இதுவரைக்கும் வேதத்துல இருக்கிறதுல எந்த அளவுக்கு இவ்வளவு டீப்பா சிந்திச்சிருக்க மாட்டாங்க. ஏற்கனவே இவங்க இந்த லைன்ல இருக்கிறதுனால இதை நல்லா ஆழமா தோண்டி எடுத்திருக்காங்க. அவன் எந்த கண்ணாடியை போறான்னு அதை பொறுத்து தான். சில பேர் பார்த்தீங்கன்னா தரித்திரமான வாழ்க்கைக்கு எங்கெல்லாம் வசனம் அதை தோண்டி 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 எடுத்து அதையே போட்டு காட்டுவான். பாரு இங்க போட்டிருக்கு, கர்த்தருக்கு இது பிடிக்காது, இது பிடிக்காது. அது அவங்க புத்தி, ஏன்னா இப்ப அவங்களுக்கு அந்த கலர் கண்ணாடி. வேதத்தை படிக்கும்போது கான்டெக்ஸ்ட் வழியா வர்றது ரொம்ப நல்லது. சரி, இந்த வைன் பிப்ளிக்கல் வேர்ட்ஸ் என்ன பயன்படுத்த, நியூ டெஸ்டமெண்ட்ல பார்த்தீங்கன்னா oinos, O-I-N-O-S, கிரீக் வேர்ட். அது பொருள் என்னன்னா, இவங்க சொல்ற இந்த வைன் கிடையாது, திராட்சை பழரசம் இந்த வைன் சொல்றாங்களே, இவங்க குடிக்கிறதுக்கு வேதத்தை பொறுக்கி பொறுக்கி காட்டுறாங்களே, அந்த வார்த்தை அங்கெல்லாம் என்ன வார்த்தை போட்டிருக்கன்னா, இந்த வேர்டு O-I-N-O-S, oinos என்ற கிரீக் வேர்ட் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அது பொருள் என்ன, கிரேப் ஜூஸ். தி நியூ டெஸ்டமென்ட் வேர்ட் ஃபார் வைன், புதிய ஏற்பாட்டில் வைன் என்று பயன்படுத்தப்பட்ட இந்த காரியம் திராட்சை பழ ரசத்தை காட்டுகிறது ஒழிய போத மருந்து கிடையாது, போதை கிடையாது, போத வைன் கிடையாது, ஃபெர்மெண்டேஷன் கிடையாது. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஆயினோஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. பழைய ஏற்பாட்டில் இந்த திராட்சை பழ ரசம் வந்து பாருங்க, அது YAYIN, யாயின் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா வைன் தட் இஸ் மிக்ஸ்ட். பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த வைனில் அந்த பழைய ஏற்பாட்டில் ஏற்பட்ட காலங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தே மிக்ஸ் வித் ஹனி, தேனோட கலந்து, திராட்சை பழ ரசத்தை எடுத்து தேனோட கலந்து, ஹெர்ப்ஸ் மூலிகை கலந்து, மெஜாரிட்டி தே மிக்ஸ் வித் வைன், அது ஹனி. இது ரெண்டு இதுதான் எழுதப்பட்டிருக்கு. இது ஃபெர்மெண்டேஷனே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான போதை கிடையாது. பட் டூ மோர் வேர்ட்ஸ், இன்னும் கூட அதில் இன்னும் 2 வார்த்தை பயன்படுத்தப்படுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதான் குளுக்கோஸ்னு வார்த்தை வந்தது. சுகர் பேஸ்ட், அதாவது நியூ வைன். அப்போஸ் நடவடிக்கை புத்தகம் 2ஆம் அதிகாரம் 13 நீங்க பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுது. அப்போஸ் பரிசுத்தாவியை பெற்ற பிறகு அந்நிய பாஷை பேசணும்னு சொன்னாங்க, புது ரசத்தால் இவங்க நிறைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல ஃபெர்மெண்டேஷன் இருக்கு. இன்னொரு வைன் பேரு, இன்னொரு வார்த்தை என்னன்னா டைரோஷ், TIROSH, தட்ஸ் நியூ வைன். ஓசியா 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். இந்த 2 வசனம், இந்த 2 வார்த்தையும் போதை தரக்கூடியது. அந்த வார்த்தை போதைகள் உண்டாக்குறது. இது பாருங்க, ஓசியா 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிப்போம். ஓசியா 4:11. வேசித்தனமும் திராட்சரசமும் மதுபானமும் அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை தான் ஷக்கார், ஹீப்ரூ. another word, strong drink. அது பார்த்தீங்கன்னா
இதில் எந்த ஹனி கிடையாது, எதுவுமே எந்த விதமான மிக்ஸ் கிடையாது. இது போதைக்கினே இருக்கக்கூடிய அந்த வைன். அதுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போது நமக்கு ஒரு காரியம் விளங்கணும். இவங்க சொல்கிற பிரகாரம் வேதத்தை எடுத்து காட்டி இது வைன் ஏசுநாதர் குடித்தாரு, குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிற வைன்லாம், அது சொல்லப்பட்டது எல்லாமே திராட்சை பழ ரசம் தான். அது எப்படி தயார் பண்ணாங்கன்றதையும் எழுதியிருக்குது. எப்படி செய்தாங்கன்னா, இது அன்இன்டாக்சிகேட்டிங் வைன், சிரப் ஆர் ஜாம். அது எப்படி செய்தாங்கன்னா, அந்த காலத்தில் திராட்சை பழ ரசத்தை எடுத்துகிட்டு வந்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணியெல்லாம் வற்றின பிறகு அது என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதை கொஞ்ச நாள் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. அது என்ன பண்ணால் அப்படியே ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும், ஜெல்லி மாதிரி. அந்த ஜெல்லி மாதிரி ஆன பிறகு எடுத்து ஜாரில் புழுதுசு பழசுன்னு எடுத்து பிரித்து அது உள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. இது இன்னைக்கும் பாலஸ்டைனில் தே ஆர் யூசிங் திஸ். அது பேர் டிப்ஸ் என்ற வார்த்தை பாலஸ்டைனில் டிப்ஸ் என்ற வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. இது மருந்துக்காக பயன்படுத்துகிறாங்க. அதுதான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயங்கள் அடிபட்ட பொழுது அந்த நல்ல சமாரியன் எடுத்து வார்த்தார் பாருங்க, அது டிப்ஸ். இது காயம் ஹீலிங்காக ஹூண்டாச்சுன்னா அதுக்கு மெடிசனாக பயன்படுத்தக்கூடியது. அதனால் குறிப்பாக இப்படி ஏதாவது ஒரு பகுதியை எடுத்துட்டு நல்லா குடிச்சிக்கலாம், கர்த்தர் சொல்லியிருக்காரு, எந்த தப்பும் இல்லை, ஏசுநாதர் கூட குடிச்சிருக்காரு, பவுல் கூட எழுதி வச்சிருக்காரு, குடிச்சிக்கலான்னு சொல்லும்பொழுது ஒரு நாள் அப்படி சொல்லலை. இது இன்னும் தெளிவாக சொல்ல போனால், முதல்ல ஒரு காரியம் தெரியும். ரட்சிப்பை பெற்ற பிறகு தேவனுடைய பிள்ளைகள் நல்லா தெரிந்துக்கணும், இது அவசியம் தானா? இது ஒரு அவசியமான காரியமே கிடையாது பாருங்க. இது தேவனுடைய பிள்ளைகள் ஆன பிறகு. அதனால தான் பவுல் அங்கே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் தேவனுடைய சபையில் வந்த பிறகு இனி பழைய மனுஷன் நடந்தது போல நீங்கள் நடக்காமல், அந்த ஆதியிலே நீங்கள் பின்பற்றி வந்த அந்த ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டி, அங்கே நீங்கள் என்னென்ன காரியத்தை நீங்கள் கொண்டு வந்தீங்களோ அதையே கொண்டு வந்து இங்கே புகுத்தி விடாதபடி. அப்போ நம்முடைய தேவன், நல்லா பாருங்க, நம்முடைய தேவன் பரிசுத்தர். வெளியிலையா சொல்லுவாங்க எல்லாமே அவருடைய நம் ஆராதிக்கிற தேவன் மிக பரிசுத்தர், உயர்ந்தவர், சிறந்தவர். அதுக்கேற்ற காரியத்தை நமக்குள்ள வச்சிட்டார். ஆவியின் கனியாகிய அதை குறித்து நீங்க எழுதும்போது மாம்சத்தின் கிரியைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துட்டு, அதில் பார்த்தீங்கன்னா துன்மார்க்க, கலியாட்டு, வேசித்தனம், விபச்சாரம், வேசித்தனம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு உடனே ஆவியின் கனியை கொண்டு வரார். இந்த ரெண்டையும் வித்தியாசப்படுத்துறார். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, எல்லாம் சொல்லுவோம், நற்குணம். நல்லா சொல்லுங்க, இன்னொரு தடவை சொல்லாமே. அப்போ குடிக்கிறது நல்ல குணமா கெட்ட குணமான்னு பொதுவாகவே சொல்லிடும். இதுக்குன்னு ஒரு தனி பிரசங்கம் தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா பாகால ஆராதிக்கக்கூடியவர்கள் மற்றவர்கள் கூட குடிக்காதவங்க நல்ல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியுது குடிச்சா நல்லது இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது ரட்சிப்பை பெற்றேன்னு சொல்லிட்டு நான் வெளியூர் போறேன், அங்க போறேன், அங்க கொஞ்சம் கொடுத்தாங்க, அது ஒன்றும் தப்பு இல்லைன்னு ஜஸ்டிஃபை பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களே குடிக்கிறது இல்லைன்னா அப்ப எல்லாருக்குமே தெரியுது இது அவசியம் இல்லாததுன்னு சொல்லி. நீங்க கேட்கலாம், எதுக்கு பாஸ்டர் நமக்கு இந்த சபையில் இதை சொல்லணுமா? இல்லை இல்லை, இது இந்த 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 போதனையில் வர்றதுனால நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ரட்சிப்பை பெற்ற பிறகு பவுல் சில காரியத்தை முக்கியமாக அதிகமாக வலியுறுத்துறது என்னன்னா, நீங்கள் குடிக்கிறதா குடிக்க கூடாதுன்றதை பத்தி கான்டெக்ஸ்டே கிடையாதாங்க. அங்க முக்கியமானதுன்னா ஒரு தியாலஜி, ஒரு இறையியல் கொண்டு வரார். அவர்கள் அங்கே எப்படி தேவனை ஆராதித்தாங்கன்னு பார்த்தாங்கன்னாக்கா, தங்களுடைய சரீரத்தை மெய் மறக்க செய்து போதையில உச்சக்கட்டு நிலையில போய் அவர்கள் தேவன் அல்லது பாகாலின் தெய்வம் அங்கே இருக்கிறதாக அதன் வழியாக ஒரு கம்யூனியன் கொண்டார்கள். ஆனால் இப்பொழுது நாம் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து, எல்லாம் சொல்லுவோம், துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து, எல்லாம் சொல்லுவோம், நிறைக்கப்படுகிறது. நிறைதல், ஆவியின் நிறைதல். அப்ப ஆவியின் நிறைதல் சொல்லும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட், ஒரு ஆள் குடிச்சிட்டாருன்னா அது உள்ளே இருக்கக்கூடிய சரக்கு அல்லது என்ன குடிச்சாரோ அந்த வெளிப்புறமான மனுஷனை அப்படியே அவரை நடத்திட்டு போகுது. அடுத்த கம்பேரிசன், உள்ள இருக்கக்கூடிய காரியம் வெளிப்புறமான மனுஷனை அப்படியே ஆளுது. கையை தூக்கினா கை வர மாட்டேது. அவர் குடிச்சதுனால அந்த போதை அவர் இஷ்டத்துக்கு இழுத்துட்டு போகுது, அப்படி இப்படி இழுத்துட்டு போகுது. இப்ப அவர் சொல்றாரு, நீ இப்படி நற்குணம் இல்லாதவனாய் வேறு விதமாய் வாழாதபடி, இனி இந்த சரீரம் பழையபடி வாழாதபடி இந்த சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னா, எப்படி ஒரு சரீரத்தையே இந்த உள்ள போறக்கூடிய மதுபானம் கண்ட்ரோல் பண்ணுதுன்னா, நல்லா கவனிங்க. அவர் சொல்றாரு, இப்ப ஆவியானவர் உள்ள வந்துட்டாக்கா, இதுக்கு முன்னாடி நான் என்ன செய்ய வேண்டும் இருந்தனோ அதை நான் செய்யல.
எதை செய்ய வேண்டாம் இருக்கிறனோ அதை நான் திரும்ப திரும்ப செய்தேன். என்னால என் சரீரத்தை கட்டுப்படுத்த முடியல. ஆனா இப்பொழுது உள்ளே துன்மார்க்கமாய் வாழும் பொழுது அந்த போதை அவனை சரீரத்தை கட்டுப்படுத்தி என்ன செய்யறான்னு நினைக்கிறான். உட்காரன்னு நினைக்கிறான், உட்கார முடியல. நடக்கணும்னு நினைக்கிறான், நடக்க முடியல. நிக்கணும்னு பார்க்கறான், கீழே விழறான். ஏன்னா உள்ள இருக்கிறத அவனை கண்ட்ரோல் பண்ணுது. இப்போ பவுல் சொல்றாரு, உள்ள பரிசுத்தாவி வந்துட்டா இந்த கை கர்த்தருக்கு விரோதமா செய்யணும்னு நினைச்சா உன்னை கட்டுப்படுத்துறது ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர். பாஸ்டர் கட்டுப்படுத்துறது இல்ல. அதனாலதான் பரிசுத்தாவியை பெறுவது மிகவும் அவசியமானது. ஞானஸ்நானம் பெற்று நல்லா கவனிக்கணும் பாருங்க. ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பரிசுத்தாவியின் ஞானஸ்நானம் மிக முக்கியமானது. ஆதி திருச்சபையில் நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பார்க்கும் பொழுது அவங்க ஏற்கனவே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள், ஞானஸ்நானம் பெற்றுட்டாங்க. அங்க வந்து கேட்கிறாரு, நீங்க பரிசுத்தாவியை பெற்றீங்களா? அவங்க சொன்னாங்க, நாங்க கேள்வியே படலையே. அப்ப ரட்சிப்பு என்பதும் ஞானஸ்நானம் பெறுவது ஒரு காரியம், அடுத்த ஒரு ஞானஸ்நானம் இருக்கிறது, பரிசுத்தாவியிலே நிறைவது. அல்லவா, ஆமென் சொல்லுவாங்க. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க, நாங்க கேள்விப்படல. அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள், அப்பொழுது அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றார்கள். கர்த்தர் பேதுரு அனுப்புறார், புறஜாதி புறதேசத்துக்கு அனுப்புறார். புறஜாதிகள் அங்க போறார். அவர் போய் பிரசங்கம் பண்றார் பாருங்க. நல்ல ஒரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. பொதுவாக ஒரு பாஸ்டரை எங்கேயாவது பிரசங்கம் பண்ண கூப்பிட்டாக்கா அவங்க போய் சொல்லுவாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்க மத்தியில் இருக்கிறத நான் ரொம்ப சந்தோஷப்படுறதான் சொல்லுவாங்க. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஆனா பேதுரு பண்ண பிரசங்கத்தை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகுது. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாங்க உங்ககிட்ட வரவே மாட்டோம். ஏன்னா நீங்க வேற ஜாதி, நாங்க வேற ஜாதி. இருந்தா இப்படி தொடங்கினா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிதான் அவர் தொடங்கினாரு. ஏன்னா அவருக்கு அங்க இடத்துக்கு போக பிடிக்கல. வேற தேசத்து ஜனங்கள் மத்தியிலே அவர் யூதனா இருந்தபடினா அவங்க சம்பந்தம் கலக்க முடியும். ஏன்னா அவருக்கு அந்த கல்ச்சர், அந்த சம்பிரதாயம், அந்த சடங்கு, அவங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள், அவங்க சொந்த ஜனங்க, அவங்க ஜனங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, பரிசுத்தாவியை பெற்றிருக்காங்க. ஆனாலும் பழையதை விட முடியல. ஹலோ, இன்னைக்கும் ஆவிக்குரிய சபையில் நிறைய பிரச்சனை இதெல்லாம் இருக்கு. ரட்சிக்கப்பட்ட பிறகு, பரிசுத்தாவியை பெற்ற பிறகு கூட அவங்களுக்கு ஒரு சர்க்கிள். அவங்க சொல்றாங்க, கல்யாணம் பண்ணும்போது கூட இதெல்லாம் நிறைய கேட்குறாங்க. இவர் என்ன, எந்த கம்யூனிட்டி, அவர் எந்த ஜாதி, அது இதெல்லாம் கேட்டுக்கிறாங்க. சில பேர் ஜாதியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப நல்லா அருமையாக பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, அக்கா எந்த ஊருக்கா நீங்க, அப்படி அப்பயும் கண்டுபிடிச்சிடும். ஓ ரைட் ரைட் ரைட். இது இருக்கு சபைகளில். இன்னும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு பாருங்க. பேதுருக்கு இந்த பிரச்சனை. அவர் என்னன்னா, கர்த்தர் என்ன சொன்னார்னா, உலகமெங்கும் சுவிசேஷம் போனோம். ஆனா அவருக்கு வந்து அந்த எண்ணம் விரிவாகல பாருங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்ற பிறகு கூட அவரால் இந்த சுவிசேஷத்தை எல்லா இடத்துல கொண்டு போக முடியல. ஏன்னா அவர் மைண்ட் செட் மாறல, எண்ணங்கள் மாறல, விருப்பம் இல்லை. ஆனா கர்த்தர் தரிசனம் கொடுத்து அந்த இடத்துக்கு இவரை பேரை கொடுத்து, ஊரை கொடுத்து, தெரு பேரை கொடுத்து ஒருத்தர் தேடி வந்திருக்கிறான். இப்ப இவரால் மறுதளிக்க முடியல, போயிட்டாரு. போனா எல்லாம் உட்காந்துருக்கும் போது இப்படிதான் பிரசங்கத்தை தொடங்குறாரு. நாங்க உங்களோடு கூட சம்பந்தம் கலக்காது உங்களுக்கு தெரியும், ஆனாலும் ஆண்டவராக இயேசு இந்த தரிசனம் கொடுத்தனால நான் இங்க வந்திருக்கேன்னு சொல்லி இவர் பிரசங்கத்தை ஆரம்பிச்சிட்டாரு. இவர் என் கண்டதையும் உளரக்கூடாதுன்னு சொல்லி பரிசுத்தாவி அந்த சபை ஜனங்க மேலே இறங்கிட்டார். இன்டரப்ட் ஆயிப்போச்சு, பிரசங்கம் பிரேக் டவுன். பார்த்தா இவங்க பேசுற அதே பரிசுத்தாவியில் நிறைந்த அந்நிய பாஷை பேசுறத அவங்களும் பேசுறாங்க. கையும் வைக்கல, ஒன்னும் வைக்கல. ஒரு அல்லேலூயா சொல்லுவாங்க. அப்ப நான் பரிசுத்தாவியை பெறதுக்கு நான் ஒன்னு சொன்னேன், அவர்கள் ஜெபம் பண்ணாங்க, அவங்க மேல கையை வச்சாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல கையை வைக்கல, இவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க, ஆவியானவர் வந்து இறங்கிட்டார். இப்ப உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பரிசுத்தாவியை பெறுவதற்கு ஒரே ஒரு தகுதி, ரட்சிக்கப்பட்டு உள்ளே உங்களுக்கு உண்மையான தாகம் இருக்குமானால், மாம்சமான சிலர் மேல் அல்ல, மாம்சமான யாவர் மேலும் தேவன் தமது ஆவியை ஊற்றுகிறார். ஒரு எக்ஸலண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆவியானவர் உங்களிலே வந்து உங்களை நிரப்பும்படி, எல்லாம் சொல்லுவோம் நிரப்பும்படி. அப்ப there is a level. குடிக்கிறதுல ஒரு லெவல் இருக்குது. அவர் கொஞ்சம் குடிச்சிருக்காரு, ஜாஸ்தி குடிச்சிருக்காருன்றாங்க பாருங்க. அந்த மாதிரி நல்லா தெரிந்து கொள்ளுங்க. பரிசுத்தாவியை பெறும் பொழுது எல்லாருக்கும் ஒரு லெவல் இருக்குது. நீங்க தொடர்ந்து நிறையணும். ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஆராதித்து தேவ ஆவியினாலே நிறையும்படி நீங்க உங்களை இடம் கொடுக்கணும். கேட்கதா காது உங்களுக்கு நான் சொல்றது?
அன்னைக்கு ஒரு தடவை கோயில் போன பாஸ்டர், அன்னைக்கு ஒரு தடவை 2 தடவை அந்நிய பாஷை பேசினேன், அதோட முடிச்சு. இது எப்படி இருக்குன்னா, அன்னைக்கு ஒரு நாள் பார்ட்டிக்கு போன பிரதர், அவங்க கொஞ்சம் கொடுத்தாங்க, குடிச்ச மாதிரி இதுன்னு. அதனால தான் 2 கம்பேர் பண்றாரு. அப்படி இல்லை, டெய்லி தினந்தோறும் துன்மார்க்கத்தில் வாழும்போது அவர்கள் எப்படி நிறைந்து தினந்தோறும் நிறைஞ்சி 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 இருந்தானோ அது அவனுடைய வாழ்க்கையை அது அதன் வழியாக அவங்க போனாங்க. ஆனா இப்போ நமக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுத்திருக்கார். அதுல நிறைய 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 உங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்குன்னா, மாம்சத்தின் கிரியை துன்மார்க்க வெறி அங்க கனெக்ட் பண்ணியிருக்காரு. இப்போ ஆவியில நிறைஞ்சவனுக்கு அவன் எப்படி இருப்பான்னாக்கா அதை கனெக்ட் பண்றாரு. ஆவியின் கனி எல்லாம் சொல்லுவோம், நல்லா சொல்லுவோம், இன்னொரு சொல்லுங்க. அப்ப பரிசுத்தாவில நிறைஞ்சி அந்நிய பாஷையை பேசி உனக்குள்ள ஆவியானவர் நன்றா நீ நிறைஞ்சிட்டினா உன்னுடைய ஃப்ரூட் வரும், அதனுடைய விளைவு. ஒரு துன்மார்க்க குடிச்ச பிறகு அவன் எப்படி இருக்கான்னா, நான் எடுத்து ஆரம்பத்தில் காட்டினேன் பாருங்க, கடல்ல அப்படியே நடு கடல்ல அப்படியே ஆடுற மாதிரி இருக்குதான், அடிச்சா தெரியலையா, பரியாசம் பண்ணா தெரியல, இஸ் இன் டிஃப்ரெண்ட் வேர்ல்டு, வேற உலகத்துல போயிட்டான். அப்ப அவனுடைய செயல்கள்லாம் அதோடைய ஃப்ரூட் தெரியுது. அவன் கண்ணு பலபலன் ஆயிடுது, வெறிச்சு போகுது, தப்பானதை பார்க்கறான், வேற மாதிரி செய்யறான். இப்ப பரிசுத்த ஆவியில் நிறைஞ்சவன் எப்படி இருப்பான்? அவனில் என்ன வரும், எப்படி அவனுடைய வெளிப்புறமா என்ன வரும்? இப்போ உள்ள ஒருத்தன் குடிச்சிட்டானா வெளிப்புறமா அவனுக்குள்ள துன்மார்க்க வெறி செயல்கள் வெளியே வர மாதிரி ஆவியானவர் உள்ள வந்தானா அவனிலிருந்து என்ன வருது? அவன்ல இருந்து அன்பு வருது, சந்தோஷம் வருது, சமாதானம் வருது, தயவு வருது, சாந்தம் வருது, நீடிய பொறுமை வருது. எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. சில பேர் நல்ல பாஷையை பேசிட்டு கொஞ்சம் கூட பொறுமையா வீட்டில் இருக்குது கிடையாது. நல்லா பேசுவாங்க, அன்னை பாஷை நல்லா பேசுவாங்க. நான் சொல்றது எதுவுமே இருக்காது, அன்பு இருக்காது, உள்ள கசப்பு, வெறுப்பு, கோபம். உண்மையாய் நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தால் இனி நீங்கள் மாம்சத்தின் கிரியைகளிலே நீங்கள் உடன்படாமல் இண்டல்ஜ் ஆகாம அந்த செயல்கள் உங்களுக்கு காணப்படாதபடி ஆவியானவர் உங்களை நிறைக்க நிறைக்க அதனுடைய செயல்கள் வெளியே வருது. தேவனுடைய அன்பு வருது, அகாப்பே அன்பு. எப்படிப்பட்டவனையும் உங்களால மன்னிக்க முடியும்? சொல்லுங்க, என்னால மன்னிக்க முடியும். ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ பேருக்கு மன்னிக்க முடியலையே, விட்டு கொடுக்க முடியலையே. சரி, மன்னிக்க தான் முடியல, அவங்க கிட்ட பேசுறது இல்லை, மன்னிக்கிறாங்களா மன்னிக்க அதை விட்டுருங்க, பேசுறது இல்லை. பேசுறதுன்னா கூட பரவாயில்ல, அவங்க மேல ஒரு கொலவெறி பிடிச்சிருக்கு, அழிஞ்சு போனே நினைச்சிட்டு இருப்பான். அதுக்குன்னு ஜெபம் வேற பண்ணுவாங்க. கேட்டா இவங்க ஆவியில் நான் அந்நிய பாஷையிலே ஜெபம் பண்ணிருக்கிறேன். நான் உனக்கு கண்டிப்பா பரிசுத்த ஆவியான்னு சந்தேகிக்கிறேன். நான் நீ உண்மையாய் நீ பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பீர்களானால் நீங்கள் இன்னொருவரை ஒரு நாளும் அழிக்கும்படியான எண்ணம் உங்களுக்குள்ள வராது. ஊன்ற கட்ட தோணும், குழியில தூக்கணும்னு தோணும், காயப்பட்ட அவங்க எப்படியாவது ஆற்றணும்னு தோணும். ஏனால் நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவன் எப்படி இருக்கிறோம் அதே போலதான் நம்ம கனி கொடுப்போம். நீங்க கனின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மரத்தை பாருங்க, மரம் நல்லதா கெட்டதா அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? அந்த பழத்தை எடுத்து சாப்பிடணும், அப்பதான் அந்த மரம் நல்லதா கெட்டதான்னு தெரியும். அதே மாதிரி நீங்க பெற்ற ஆவி பரிசுத்த ஆவி நல்ல தேவனுடைய ஆவினால் நிறைந்தது, நன்றாய் நீங்கள் நிறைந்திருப்பீர்களானால் கண்டிப்பா அந்த ஆவி எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா அன்பு இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, அன்பு இருக்கும். அன்பு, அப்புறம் ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம். எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. அப்போ துன்மார்க்கம் குடிக்கும் போது எது குடிக்கிறான்னு சொன்ன? கவலையை மறக்கிறதுக்கு. ஓ எல்லாம் இங்க இருக்கீங்களா? செய்திக்கு முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கீங்க, நல்லா விழிப்பா கேட்கணும். துன்மார்க்கம் குடிக்கும் போது கவலை, கஷ்டம், துன்மார்க்கம் கொஞ்சம் குடிச்சா கவலை மறக்கிற மாதிரி இருக்கிறான். அவன் பாருங்க, குடிச்ச பிறகு சில பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், பாண்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பான், சில பேர் அழுதுகிட்டே இருப்பான். அவன் அப்படி வேற உலகத்துக்கு போயிடறான். இப்ப பரிசுத்த ஆவியை பெற்றவர்களுக்கு குறித்து பவுல் சொல்றாரு, உன்னை வெளியில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் உன்னை கவலைக்குள்ளாக்க கூடாது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் உனக்கு பரிசுத்த ஆவி நிறைவு இருந்தால், ஆவியிலே நிறைந்திருந்தால், ஆவியானவர் உதவினாலே பரிசுத்த ஆவியில் நிறைகிற அனுபவம் உங்களுக்கு இருக்குமானால் எப்பவுமே உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். சில பேர் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷை பேசின பிறகு முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு கூட இருக்காது. அது எல்லாமே தலைகீழ பாருங்க, இவங்க சிரிப்பே வராது. அவங்களுக்கு எப்போ சிரிப்பு போயிடுச்சு.
சந்தோஷம் தான் முகத்திலே கிடையாது. ஏதோ பறி கொடுத்த மாதிரி. இப்போ அவங்களுக்கு என்னன்னா, அப்பயே நல்லா இருந்தேயா, கோயிலுக்கு வந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஒன்றும் கிடையாது. இப்போ கர்த்தருக்குள்ளே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டேன். என்னத்தை விட்ட? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் உங்களை விட்டு நீங்கி போய் ஆவியானவர் உதவினாலே மேம்பாடான நிலைக்கு வந்திருக்கிறபடினாலே இக்காலத்து பாடுகள், இந்த உலகத்தினுடைய நாசங்கள், மோசங்கள் அல்லது உபத்திரவங்கள் எதுவாயிருந்தாலும் இயேசுநாதர் சொன்னார், உலகம் தருகிறது போல இல்ல, உலகம் தர முடியாத சமாதானம், சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்கு. எந்த சமாதானமும் இந்த சந்தோஷம் உள்ள இருக்குது பாருங்க, வெளியில இருக்கிறத ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணாது. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் உள்ள வந்தாச்சு ஆவியானவரால. குடிகாரனுக்கு சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாது, அவனை டிஸ்டர்ப் பண்ணாது, ஏன்னா உள்ள குடி இருக்குது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் உள்ள இருக்கும்போது உங்க சுற்றி என்னதான் பிரச்சனை இருந்தாலும் உங்க முகம் வாட்டமாகாது. ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், அப்புறம் அப்ப எப்பவுமே பீஸா இருப்பீங்க, சமாதானமா இருப்பீங்க. கொஞ்சம் பிரச்சனை வந்து சொல்லுவாங்க, அக்கா சமாதானமே போயிடுச்சுக்கா, கஷ்டமாயிடுச்சு. அது என்ன போச்சு? நல்ல நிறைய ஆவியில சமாதானமே போகாது. எல்லாம் சொல்லுங்க, சமாதானமே போக. அப்ப பரிசுத்த ஆவியில நிறைய லாபமா நஷ்டமா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்புறம் எல்லாம் சொல்லுவோம் நீடிய பொறுமை. Come on, tell me one more time. நல்லா சொல்லுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச வாசனை அது, அதனால அடிக்கடி சொல்லுவேன். என்ன பொறுமை? நமக்கு அது ஒவ்வொரு நாளும் பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பொறுமையே இல்லைன்னா உடனே கர்த்தரை கேட்கணும், இன்னும் நிறைய ஆண்டவரே. ஆவியின் கனியால நீங்க நிறைய 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 அந்த ஃப்ரூட் வரும். எப்படி ஒரு துன்மார்க்கம் குடிக்க 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 அது உள்ள இருக்கக்கூடிய அந்த மதுபானம் வெறி கொண்டு பாம்பு மாதிரி வெளியில வந்து தீண்டுதோ, அது மாதிரி நல்லா கவனிங்க, ஆவியானவர் உள்ள இறங்க இறங்க நன்மைகள் வெளியே செய்ய தூண்டும். உனக்கு வரும் அந்த நீடிய பொறுமை வரும். கர்த்தர் தூண்டுவார், மூடு வாய மூடு, பேசாம இரு, ஏன்னா உள்ள இருக்கிற ஒரு பரிசுத்தர். பொறுமை இழந்துட்டாங்க, அதனால தாங்க அந்த நேரம் பாருங்கக்கா மாதிரி வந்துருச்சு. ஒருத்தர் அந்நிய பாஷையும் பேசுறாரு, கெட்ட வார்த்தையும் பேசுறாரு. எனக்கு சந்தேகமா இருக்குது, அவர் பரிசுத்தாவி தான் பெற்றிருக்கிறாரான்னு. எப்படின்னு எனக்கு புரிய மாட்டேங்க. நல்ல பாஷையும் பேசுறாரு, இந்த பாஷையும் பேசுறாங்க. எத்தனையோ பேர் இப்படி இருக்காங்க, குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க, கோயிலுக்கு வராங்க, அந்நிய பாஷை பேசுறாங்க. நான் சொல்றேன், நல்ல ஒரு சாதாரண ஆளே, ஒரு டீசென்டான ஆளு, வேற ஆளுங்க கூட கெட்ட வார்த்தை பேசுறது இல்லைங்க. குடும்பத்தை ரொம்ப யோக்கியமா நடத்துறவங்களாம் இருக்காங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியை பெற்ற பிறகு ஒரு விசுவாசி கெட்ட வார்த்தை வாயில வருதுன்னா அது சரியில்லை. செக் பண்ணிக்கணும். தேவன் நம்மை அவருடைய ஆவியினாலே நிறைத்திருக்கிறார். எல்லாம் சொல்லும் நீடிய பொறுமை, அப்புறம் தயவு. எல்லாம் சொல்லுங்க, என்ன தடவை சொல்லுங்க, தயவுன்னா தெரியல, ஃபேவர். கர்த்தர் கண்ணில் நமக்கு தயவு கிடைச்சது. தயவுன்னும் போது நமக்கு எந்த தகுதியும் கிடையாது, ஆனால் அவர் தயவா நமக்கு கொடுத்தாரு. அதே மாதிரி நீங்க ஒருத்தருக்கு செய்யும் போது நீங்களும் தயவு காட்டணும். அவங்க தப்பு பண்ணியிருக்கலாம், ஏதாவது இருந்திருக்கும். நீடிய பொறுமையா இருந்தால் மட்டும் போதாது, எப்பெல்லாம் உங்களுக்கு சமயம் கிடைக்குதோ அவங்களுக்கு இந்த நல்லதையும் செய்யணும். நன்மை செய்வர்களுக்கு நன்மை செய்கிறதல்ல, தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்வது. எல்லாம் சொல்லுவோம், நம்முடைய மாம்ச பலத்தில் இருந்து ஆவியான ஒரு உதவினால வருது. இட் இஸ் நாட் ஈஸி. பாருங்க, நன்மைக்கு நன்மை செய்யறோமோ தீமை ஆளை விட்டா போதும்னுக்குது இப்போ நிறைய பேருக்கு. ஆவிக்குரிய சபையில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லதோ கெட்டதோ செய்யாமல் விட்டாலுமே போதுன்ற மாதிரி ஆகுது. கர்த்தருடைய பிள்ளைகள் உங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு எப்படி நடந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்குமானால் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நீங்க சொல்லலாம், அவங்க சரி கிடையாது, பட் இருந்தாலும் தயவு காட்டுங்க. எப்போ வரும் அந்த நிலைமை? நீங்கள் இவருடைய ஆவியினாலே, தேவ பரிசுத்த ஆவியினால் நிறைய நிறைய நம்முடைய சுபாவம் உள்ள போக போக வெளியே எப்படி அந்த துன்மார்க்கன் அது உள்ளே போகும்போது பாம்பு தீண்டுகிறது போல அது வெளியே வந்து அவனை வேறு விதமான ஒரு மனுஷனாய் மாற்றி அமைக்கிறதே, அதே போல நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவி வரும் பொழுது நீங்கள் வேறொரு விதமான நபராய் நீங்கள் மாறுகிறீர்கள். சவுல் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட பொழுது வேதம் சொல்கிறது அவன் வேறொரு மனுஷனாய் மாறினான். ஆமென், அல்லேலூயா. அப்புறம் சொல்லுங்க, எல்லாம் நற்குணம்,
எல்லாம் சொல்லுங்க. நல்ல குணம். எல்லாம் சொல்லுங்க. சிலருக்கு கெட்ட குணம் இருக்கும். ரட்சிக்கப்பட்டவங்க தான். கேரக்டர், குணம், 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 நல்ல குணம். எல்லாம் சொல்லுங்க. சில பேர் செய்யறது சேஷ்ட பார்த்தீங்கன்னா வெளியில தெரியவே தெரியாது. எங்க என்ன பண்ணா எந்த குடும்பம் நாசமாகுமோ, என்ன பண்ணா அவங்க ஊழியம் அழிஞ்சிருமோ, என்ன பண்ணா அவங்க ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவாங்களோ யோசிச்சு சிந்திச்சு அவங்க எதிரையும் நேராக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இன்னொருத்தரை ஏவி விட்டு தெரியாமல் அப்படியே உட்காந்து பவுஸாக உட்காந்துருப்பாங்க. கெட்ட குணம். ஆனால் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் கரெக்டாக இருக்கும், ட்ரெஸ் கோடு கரெக்டாக இருக்கும், கையில் பைபிள் இருக்கும், எல்லாம் இருக்கும். குணம் கெட்ட குணமாக இருக்கும். அப்படியே நைஸாக போய் பக்கத்தில் பேசிகிட்டே இருப்பாங்க. தெரியும் அப்படியே சரி, தெரியுமா பிரதர் அந்த கதை தெரியுமா அது சொல்லிட்டு அவங்கள அப்பா சொல்லிட்டு நிம்மதியாக ஸ்தோத்திரம்பா சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு இன்னைக்கு சொல்லியாச்சு. சுவிசேஷம் தானே மாதிரி. இவங்க 2 பேர் வீட்டை போய் சுவிசேஷம் சொல்றது கம்மியாக இருக்கும். ஆனால் 10 பேருக்கு கெட்ட செய்தி சொன்னது நிறையா இருக்கும். இவங்க நீங்கள் அந்த மாதிரி ஆள்லாம் கவனிச்சு பாருங்க. ஒரு நல்ல காரியத்தை கொண்டு போய் 2 வீடு 3 வீடு செய்தாலுமே டயர்டாகி அங்கே காஃபி வாங்கி குடிச்சிடுவாங்க. ஆனால் ஒரு வீட்டில் கெட்டது நடந்தா 100 வீடு கூட போய் சொல்லிட்டு ஒரு டீ கூட டைம் இல்லை நான் போறேன் இன்னும் 10 வீட்டுக்கு சொல்லணுவாங்க. இந்த மாதிரி ஆளுங்களாம் இருக்காங்க. கெட்ட குணம், கெட்ட குணம். இதுக்குன்னு மைசூருக்குலாம் போனவங்களாம் இருக்கிறான். இந்த வீட்டு சம்பவத்தை கொண்டு போய் காட்பாடியில் சொன்னாலாம் இருக்கிறாங்க. இங்க இருந்து புறப்பட்டு பஸ்ஸை பிடிச்சி கட்டாந்தரையில் நடந்து வெயிலில் வேகன்னு போய் அங்கே போய் சொல்லிட்டு மூச்சு விட்டு வந்தவங்க. தண்ணி கொடுத்தா வேணாம் இப்போ டைம் இல்லை, நான் அப்புறம் இன்னும் 2 வீடு போகணும். ஐயோ கடவுளே. சபையில இருந்திருக்காங்க பாருங்க. சபையில இருந்து ஊழியம் செய்யும்போது 4 பேருக்கு போய் நல்லது சொல்லியிருக்க மாட்டான். ஆனா அந்த சபையில கேட்டு ஊரெல்லாம் போய் சொல்ற பிறகு தான் மூச்சே வரும். நல்ல குணம் எப்போ வருதுன்னா, என் ஆண்டவர் உன்னை ஆவியில நிறைத்திருந்தால் இன்னொருடைய பாவத்தை நீங்கள் மூடுவீர்கள். நீங்க அவங்கள நிர்வாணமாக்க மாட்டீங்க, அவங்களை அவமானப்படுத்த மாட்டீங்க, நேரம் பார்த்து அவங்களை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணி அவங்களை அசிங்கப்படுத்த மாட்டீங்க, அவங்களை எப்படி மூட தான் பார்ப்பீங்க. ஏனென்றால் என் தேவன் உங்களை தமது ரத்தத்தால் கழுவினாரு, தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து உங்களை மூடினாரு. வெக்கத்துக்கு பதிலாக 2 பங்கான சந்தோஷத்தை கொடுத்த அதே ஆவியானவர் தான் உங்களை நிரப்பி இருக்கிறதுனால கண்டிப்பா அதே செய்கைகள் உங்கள வரும். அப்புறம் சொல்லும் விசுவாசம். விசுவாசம்னா விசுவாசமா இருங்கன்னு சொல்ல, ஃபெய்த்ஃபுல். இப்படிக்கு தங்கள் உண்மையுள்ள. எல்லாம் சொல்லுங்க. விசுவாசம்னா விசுவாசம் நம்பப்படி அது இல்லை, அந்த விசுவாசம் இல்லை. விசுவாசம் ஃபெய்த்ஃபுல்னஸ். எப்படி? உண்மையா இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க. புருஷன் மனைவிக்கு உண்மையா இருக்கிறது, மனைவி புருஷனுக்கு உண்மையா இருக்கிறது, பெற்றோர்கள் பிள்ளைக்கு உண்மையா இருக்கிறது, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு உண்மையா இருக்கிறது, போதகர் சபை மக்களுக்கு உண்மையா இருக்கிறது, நீங்க போதகருக்கு உண்மையா இருக்கிறது. நாங்க ஒரு ஆமீன் கூட வரமாட்டேன். எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க உண்மையாயிரு சபைக்கு. நான் சொல்றேன் நானும் உனக்கு உண்மையா இருக்கணும். என்ன பார்க்க நான் ஜீன்ஸ் கீன்ஸ் எல்லாம் போட்டு தான் இருப்பேன். ட்ரெஸ் கோட பார்க்க கூடாது. சில பேர் பார்த்தாங்கன்னா அவர் என்ன இப்படி போட்டுக்கிறாரு, இதுல இருக்குது உண்மை. சட்டையில உண்மையா இருந்தா நான் அதை விட போடுவேன். இங்க போட்டுக்க வேஸ்டியே நான் போடப்படுது, எனக்கு தெரியாதா போடுறதுக்கு. அருமையா போடுவேன். எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து அதெல்லாம் சரி கிடையாது. இங்கே வந்த பிறகு இது அது கூட வேஷ்டி கூட தரையில் தேயிற மாதிரி கட்ட மாட்டாங்க. அது கட்டும்போது இங்கே கட்டுவாங்க, கணுக்கால் இங்கே தெரியுற மாதிரி. என்னன்னா அவ்வளோ தூக்கி கட்டணும், அவ்வளோ ஒரு பரதேசி மாதிரி வரும். இப்படி வரைஞ்சி இப்படி தூக்கி இப்படி வரைஞ்சி அப்படி சொருவிட்டு ஒரு பெரிய ஜிப்பா ஒன்று போட்டோன்னே பா எல்லாம் அது போடுறவங்களை நான் திட்டல, போடுறவங்களை நான் தப்பு சொல்லலை. போடுறதும் போடாததும் உங்கள் விருப்பம். போடுறதுனால அவர் பெரிய ஆளோ போடாதனால அவர் நல்ல ஆளு அப்படிலாம் நீங்க கிளாஸிஃபை பண்ண முடியாது. நல்ல குணம், ஃபெய்த்ஃபுல்னஸ், உண்மை சபைக்கு உண்மையா இருக்கணும் ஒரு போதகர்னா. அதே மாதிரி விசுவாசி சபைக்கு உண்மையா இருக்கணும், குடும்பத்துக்கு உண்மையா இருக்கணும், வேலைக்கு உண்மையா இருக்கணும். எப்போ நம்ம உண்மையா இருக்கணும்? அதாவது மாத்தி சொன்னா ஃப்ராடு செய்யக்கூடாதுன்னு அர்த்தம். ஷுட் நாட் பி சீட்டிங், நோ சீட்டிங். ஏமாத்து வேலை செய்யக்கூடாது. நல்ல ஒரு அலையிலையா சொல்லுவாங்க. அடேங்கப்பா நம்ம ஆளுங்க இதுல நிறைய ஏமாத்து கில்லாடிகள்லாம் இருக்கிறாங்க. சபையிலேயே சீட்டு பிடிச்சி சபையிலேயே கட்டி வட்டி வாங்கி காசை வாங்கி அப்புறமா கோயில் இந்த கோயில் விட்டு ஐயோ பிரதர் வேணாம் பிரதர் அப்படின்னு வரலன்னு சொல்லிட்டு. உண்மை எல்லாம் சொல்லுவோம். உண்மை, பி ஹானஸ்ட். கர்த்தர் நம்மளெல்லாம் கடைசி நாளில் நம்ம எழுப்புவார்.
உண்மையாங்க. போய் நிற்கணும். கணக்கு எல்லாரும் கொடுப்போம். சில பேர் பயப்படுறதே கிடையாது. எல்லாரும் போய் நிற்க போறோம். அப்போ நம்ம எப்படி வாழணும்? இப்படிப்பட்ட நிலைக்கு வரணும்னா பவுல் ஒரு கம்பேரிசன் கொடுக்குறாரு. ஒரு காலத்தில் உனக்குள்ள இந்த துன்மார்க்கத்துக்கு ஏதுவான அந்த மதுபானம் உள்ள போனவனே, அது உள்ள நைஸா இறங்கி உள்ள போய் பாம்பு மாதிரி தீண்டி உன்னை செய்ய வச்சது. நீ நடக்கணும்னு பார்த்த, நடக்க முடியல. பாய்மர கப்பலில் படுத்துன்னு ஆடுற மாதிரி இருந்தது. உன்னை ஆட்டுச்சு அது. அதாவது அது நீ ஆடல, அது உன்னை ஆட்டுச்சு. அடிச்சாலும் தெரியல, சொர்ண கெட்டு போச்சு. இப்ப கவனிங்க, பரிசுத்தாவியான வரும்பொழுது என் தேவன் என்னை ஆற்றுகிறார், என்னை தேற்றுகிறார், என்னை தாளாட்டுகிறார். ஒரு தகப்பன் சுமக்கிறது போல என்னை சுமக்கிறார், ஒரு தாய் தேற்றுகிறது போல என்னை தேற்றுகிறார். என்னை காயப்படுத்தினா எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது. ஏன்னா என் மேல விழல, அவர் மேல விழுது. என்னை தூக்குறாரு, என்னை நிலப்படுத்துறாரு. என் மேல ஒரு அடி கூட விழ மாட்டேது. ஏன்னா ஆவியானவர் என்னை மூடி இருக்கிறார். நன்றாய் எழுந்து நாம் கர்த்தரை துதிப்போம். கர்த்தர் மிகவும் நல்லவர். தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று அப்படி நின்றுடக்கூடாது. தொடர்ந்து ஆவியில நிறைங்க. உங்க வாழ்க்கை அது ஒரு பழக்கமாகட்டும். 2012 நிறைஞ்ச பிரதர் அதோட இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனால்தான் இதெல்லாம் இப்படி இப்படி இந்த கம்பேரிசன் இப்படி தான் கொடுக்குறாரு. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. உங்களை பொறுத்தது. நீங்க தொடர்ந்து நிறையணும், உள்ளத்துல ஏங்கணும், தாகிக்கணும், வாஞ்சிக்கணும். ஆண்டவரே என்னை நிரப்பும். பவுல் சொல்றாரு, நான் பாஷை ரொம்ப அதிகமா பேசுறேன். கர்த்தர் என்ன நிரப்பினால நான் நிறைய பாஷை பேசுறேன், நான் நிறையவே பேசுறேன். நான் ஆவியில பாடுவேன், நான் துதிப்பேன், பேசுறேன். நிறைய நேரம் தனியா இருக்கும்போது பண்ணணும். சில பேர் சபையில வரும்போது பிரசங்கம் பண்ணும்போது மட்டும் பேசுவாங்க, ஏன்னா எல்லாருக்கும் தெரியணுமே, அதுக்காக. அப்படிலாம் பண்ணக்கூடாது. உங்கள் ஆவி பரிசுத்த ஆவியானவர் வந்து உங்களை நிரப்பினாலும் அது உங்கள் ஆவிக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது. There should be discipline. அதனால நீங்க ஜெபிக்கிற உங்க தனிப்பட்ட நேரத்தில் கர்த்தர் உங்களை நிறைச்சதுனால நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். தொடர்ந்து பேசுங்கள், கேளுங்க. நிரப்பும் ஆண்டவரே, இன்னும் நிரப்பும். அருமையான நான் சொல்லுகிறேன், உங்களை நிரப்புவார், உங்களை நிரப்புவார். அவர் உங்கள் மேல் வந்து இறங்கி உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் வேறு மனுஷனாய் மாறுகிறீர்கள். எப்படி மாறும்? ஆவியானவர் உங்களை நிரப்புறதுக்கான எவிடன்ஸ் மாம்சத்தின் கிரியைகள், துன்மார்க்கம், வெறி, களியாட்டு, விபச்சாரம், வேசித்தனம் எல்லாம் வெளியில தெரியுது, எல்லாம் வெளியரங்கமா இருக்கு. ஆனா ஆவியானவர் ஆளுறதும் நம்மளை எப்படி வெளியரங்கமாக கொண்டு வராருன்னா அது வேறு விதமான காரியத்தில் கொண்டு வரார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நீடிய பொறுமை, சாந்தம், இச்சையடக்கம், நற்குணம், விசுவாசம், இதெல்லாம் நமக்கு வந்துருது. தெரியல பிரதர், ஆவியில நிறைஞ்சிருக்கேன். சரி, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்மளை எந்த அளவுக்கு கனி கொடுத்துருக்கோம், இந்த கனியெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம வெளியில காட்டியிருக்கோம், வெளியில வருதா, நம்ம எந்திலேருந்து அன்பு வருதா, என்னிலேருந்து நீடிய பொறுமை வருதா, என்னிலேருந்து தயவு வருதா, என்னிலேருந்து நல்ல குணம் வருதா? இது வரைக்கும் வரலையா? அப்படிலாம் வரமாட்டா. அந்த அளவுக்கு என்னால் பொறுமையா இருக்க முடியலையா? எப்படி? இதெல்லாம் கடையில் வாங்க முடியாது. நீங்க நிறையணும். அப்ப ஆவியானவர் உங்களை நிறைக்கிறேன்னா 2 தகுதி. 1, நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கணும். 2வது, உங்களுக்கு ஒரு ஆசை வேணும். இது 2 இருந்தா போதும், கர்த்தர் நிரப்புவார். அதனால நீங்க அவர்கிட்ட கேட்கணும், எனக்கு வேணும் ஆண்டவரே, என்னை அதிகமா நிரப்புங்க. அவர் வந்து இறங்கும் பொழுது உள்ளத்துல ஒரு எப்படி வந்து அந்த வேதத்தை படிச்சீங்கன்னா சொல்றாரு, அந்த மதுபானம் உள்ள போகும்போது அது இறங்கும் போது உள்ள சூடா அப்படி இறங்கும். அதே மாதிரி ஆவியான உள்ள இறங்குறதும் உனக்கு தெரியும், உங்க மேல வந்து இறங்கும் போது தெரியும். ஒரு வார்ம்னஸ், ஒரு ஸ்வீட் பிரசன்ஸ் இந்த சரீரத்தில் நல்லா உணர முடியும். அப்படியே மேல வந்து இறங்குவார். ஹல்லேலூயா. கல்லு மாதிரி இருக்கும், பாறை மாதிரி, இது அப்படியே உடைஞ்சிரும், மெழுகு மாதிரி உருகிடும். மலைகளும் பர்வதங்களும் அப்படியே உருகிற மாதிரி
தேவ அன்புல இருதயம் அப்படியே மெல்ட் ஆயிடும். அந்த பிரசத்தில் நிற்கும் பொழுது உன் தளர்ந்த கைகள் உயர்த்தப்படும். உன் ஆவி கர்த்தரை துதிக்கும். உன் உள்ளமெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒவ்வொரு செல்லும் என் கர்த்தரை துதிக்கும். நீங்கள் வேறொரு மனுஷனா நீங்க மாறிடுறீங்க. துதிக்க துதிக்க ஆவியிலே நிறைந்து பாஷைகளில் பேசி தேவனை ஆராதிக்கும் பொழுது பெருமை போகிறது, கர்வம் போகிறது, மற்ற மாம்சத்தின் செயல்கள் நம்மை விட்டு நீக்கப்பட்டு அன்பு வருகிறது, சந்தோஷம் வருகிறது, சமாதானம் வருகிறது, நீடிய பொறுமை வருகிறது, தயவு வருகிறது, நற்குணம் வருகிறது, இச்சையடக்கம் வருகிறது, விசுவாசம் வருகிறது. இதெல்லாம் அவரால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நீங்க இந்த கனியை நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க நல்ல மரம். நல்ல மரம் என்பதை ஜனங்க பார்ப்பாங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்களிடத்தில் அந்த கனியை ஜனங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அப்ப நீங்க சொல்வீங்க, உங்க நிழல்ல வந்து நிற்கும் போது சொல்வீங்க, நான் இன்னைக்கு மரமா ஓங்கி நிக்கிறேன்னா என்னை வளர்த்தவர் என் கர்த்தர். எனக்கு ஒரு தோட்டத்தில் ஒரு எஜமாவர்த்தர் இருக்கிறார். அவர் என்னை பண்படுத்தி என்னை வளர்த்து இந்த கனி கொடுக்கிற நிலைக்கு கொண்டு வந்தாரனால் அந்த மரம் சொல்லும், நான் அல்ல, என்னை வாழ வைக்கும்படி என்னிலே ஒரு விதை விதைக்கப்பட்டது. அந்த விதை நல்ல கோதுமை மணி என் இயேசு. அவருடைய ரத்தத்தால் அவர் எனக்கு மரித்து உயிரோடு எழுந்தபடினாலே நானும் இன்றைக்கு அவரை போலவே மாறி இருக்கிறேன். என்னை காண்கிறவர்கள் இனி என்னை அல்ல அவரையே காணும்படி. ஹல்லேலூயா. ஆவியானவர் மகளே, உன்னை நிரப்பது காரணம் என்னவென்றால் உன்னை அல்ல, உன் குடும்பத்தை அல்ல, உன் வழியாக இயேசுவை பார்க்கும்படி. ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்பீர்களா? ஓ உமக்கு நன்றி கர்த்தாவே. வெளிப்புறமாய் சில மாற்றங்களை ஏற்படுத்துகிற நல்ல பிரியமானவர்களே, ஓ கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியை நான் கொடுக்கிறேன். இந்த உலகத்தில் ஜனங்கள் துன்மார்க்கத்தையும் உடைகளை மாற்றிக்கொண்டு அவர்கள் வெளியிலே சில காரியத்தை செய்து வெளிப்புறமான காரியத்தை செய்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகம் காணும்படி உனக்கு ஒரு அடையாளத்தை நான் தருகிறேன். யாருக்கும் இல்லாத அன்பு, யாருக்கும் இல்லாத சந்தோஷம், யாருக்கும் இல்லாத சமாதானம், யாரிடத்தில் கிடைக்க முடியாத ஒரு தயவு, நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம், நீடிய பொறுமை, விசுவாசம், உண்மை உள்ள மகனாய் இவனை நான் நிறுத்துவேன். அப்பொழுது ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்து கொள்ளும்படி உங்களை எடுத்து, ஆமென், ஹல்லேலூயா, அவரோடு கூட இணைக்கிறபடினாலே கரங்களை வைத்து சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை நிரப்புமே கர்த்தாவே. ஓ ரஹந்தனா ஷலதோ, சொல்லுங்க, நிரப்புமே கர்த்தாவே, ஆவினாலே நிரப்புமே, பரிசுத்த ஆவியினால் நிரப்புமையா. ஓ உமக்கு நன்றி, நன்றி கர்த்தாவே. இப்படி பிள்ளைகளை இன்னும் அதிகமாய் நிரப்புவீராக. ஓ கிரஹந்தே லிதா ஷலதோ, ஓ உமக்கு நன்றி செலுத்துகிற கர்த்தாவே, அனல் மூட்டுவீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் எப்பொழுதும் சகல பரிசுத்தவான்களோடும் என்றைக்கும் இருப்பதாக. God bless you. சென்று வாருங்கள். கர்த்தர்